அதே போல் மற்றும் ஒரு திட்டம் இந்த பேருந்து பயணம், மகளிர் பேருந்து பயணம், அந்த உரிமை பயணம் என்பது மிக சிறப்பான அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியதாக, அவர்களுடைய உறவுகளை அடிக்கடி சந்திக்கக்கூடியதாக, அவர்கள் விரும்புகின்ற ஒரு மார்க்கெட்டுக்கோ, அவர் விரும்புகின்ற ஒரு கோயிலுக்கோ, மசூதிக்கோ, சர்ச்சுக்கோ, அல்லது விரும்புகின்ற ஒரு ஷாப்பிங்கோ, இல்லை விரும்புகின்ற இடங்களுக்கு உறவினரை சென்று பார்ப்பதற்கோ, அல்லது விரும்புகின்ற நோயாளி உறவினர்கள் நோயாளியாக இருந்தால் அவர்கள் சென்று பார்ப்பதற்கு இன்றைய தினம் ஒரு பெண் சுதந்திரமாக பஸ்ஸில் சென்று வர முடிகிறது என்றால் அது எங்களுடைய முதல்வருடைய சாதனை. இந்த சாதனைகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தாற்போல் இன்றைய தினம் 16 லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1 முதல் 5 வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு கிடைப்பதிலே பல சிரமங்கள் இருந்தன. பல குழந்தைகள் காலை உணவு சாப்பிடாமல் பள்ளிக்கு செல்வதை அறிந்த முதல்வர் இன்றைய தினம் 16 லட்சம் குழந்தைகளுக்கு அந்த திட்டத்தை அறிவித்து ஊட்டச்சத்து கூடிய ஒரு உணவாக அந்த காலை உணவை இன்றைய தினம் மாற்றி தந்திருக்கிறார். அந்த திட்டம் இப்பொழுது தெலுங்கானாவிலும் கர்நாடகாவிலும், ஏன் குறிப்பாக இன்றைய தினம் இந்தியாவில் மாத்திரமல்ல, அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடா நாட்டுக்கும் அந்த திட்டம் சென்று அங்கு இருக்கக்கூடிய அதிபரும் இந்த திட்டம் ஒரு வரவேற்க தகுந்த திட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியாவை சிறந்த முறையில் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதல்வராக நம்முடைய முதல்வர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்.